ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எல்லாருக்கும் vlog எடுக்கிறவங்க, வீடியோ எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிஓவி ஷார்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா நான் இந்த vlog எடுக்கிறேன். ஒரு ஃபோனை வந்து கையில் வச்சுட்டு நான் வந்து பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி எவ்வளோ பேர் யோசிப்பீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த பாக்ஸ் இது வந்து ப்ராடக்ட் நேம் வந்து டெலசின் ஸ்மார்ட் ஃபோன் மேக்னெட்டிக் நெக் ஹோல்டர். ஸோ இது எப்படி இருக்குது, உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாக்ஸ் வந்து நான் ஒரு சைடில் ஃபோனை பிடிச்சிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, லெட் மீ ட்ரை. ஏன்னா யாருமே இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள். ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கலாம், பரவாயில்ல. பட் ஆனால் வந்து ஸ்டாண்ட் வச்சு இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு வீடியோக்கும் ஒரு யூசேஜ் இருக்குது, ஒரு பொசிஷனுக்கு. ஓகே, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி அவஸ்தையெல்லாம் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்கணும், ஒரு செல்ஃபாக வந்து நீங்களே வந்து குக்கிங் வீடியோ, அப்புறம் ஜாகிங், ஒரு ட்ராவல் மூவிங் ஷார்ட்ஸு, இது எல்லாமே சூப்பராக இதில் கேப்சர் பண்ணலாம். ஓரளவு வந்து இது வந்து நல்ல குவாலிட்டியாக வீடியோ ஸ்டெபிலிட்டி எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். பட் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. ஓகே, சார் கொஞ்சம் ஓரளவு ரீசனபிளான வெயிட் இருக்குது. இது தூக்கி பார்த்தா இந்த 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 நெக் பேண்ட், இந்த ரப்பர் டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது டச் பண்ணால் இது எப்படி இருக்குன்னா, லைக் இந்த நம்ம பிபி மிஷின்லாம் இருக்கும்ல, ப்ரெஷர், அந்த டியூப்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. உள்ளே ஏதோ ஒரு அலுமினியம் டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுது. அண்ட் இது வந்து ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது. நான் இந்த இதை ட்விஸ்ட் பண்ணுறேன், இந்த ரப்பரை பாருங்க, ஈஸியாக ட்விஸ்ட் ஆகுது. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது கொஞ்சம். இது வந்து இந்த பிளாக் கலர் பார்ட் இருக்குல்ல, இந்த ரிங்கு, இது கம்ப்ளீட்டாக மேக்னெட்டு. இது பேக்கில் வந்து இந்த பீஸ் வந்து மெட்டலு. ஓகே, ஸோ இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க மேனுவல். நம்ம வந்து பார்த்தா ஒரு ஸ்டெதஸ்கோப், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்குது, அந்த ஃபீல் தான் வருது. பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பார்த்தா தெரியுது. இது நல்லா மேக் பண்ணியிருக்காங்க, நல்ல கம்பெனி. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஓகே, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இது லாக் ஓப்பன் ஆகும். இது லாக் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கையிலேயே ஹேண்டில் பண்ணி, இது எவ்வளோ கஷ்டம், நம்ம இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இப்படி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மற்றபடி ஸ்டாண்ட் எதுனா ஸ்டாண்டில் போட்டுடலாம், ஈஸி தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி எடுப்போம்.
ஓகே, அழகாக வந்துடுச்சு. இது இந்த ரொம்ப சாலிடாக நல்லா இந்த அலுமினியம் நாப் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கு, இந்த ஃபினிஷ் கூட நல்லா இருக்குது, பார்த்தாவே தெரியுது, குவாலிட்டியாக இருக்குது இந்த மெட்டல். இந்த சென்ட்ரலைஸ்டு கன்சோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, அதுதான் சொல்ல முடியும். ஸோ வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபோனு ஃபஸ்ட்டு இந்த ரிங்கில் வந்து இது வந்து iPhone 12 ப்ளஸ் எல்லா மாடல் ஐஃபோனும் வந்து இதில் இந்த மேக்னெட்டில் வந்து டைரெக்டாக நம்ம ஒட்டிக்கலாம், மெட்டல் பேஸ் இருக்கனால. பட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு நம்மக்கிட்ட ஒரு இந்த சேஃப்டி ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ரிங்கு. ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்ட் இது 3M ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. பட் இது கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபோன் தாங்கணும் அப்படின்றதுக்காக. அதுதான் மேனுவலையும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இதில் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஒட்டுதுன்னு பார்ப்போம். நல்லாவே ஒட்டுது, பயங்கர க்ரிப்பாக இருக்குது. ஈஸியாக என்னால் எடுக்க முடியல. நான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், பட் அவ்வளோ குயிக்காக என்னால் எடுக்க முடியல. ஒட்டிச்சு, ஐயோ சரி ஓகே, பிச்சுனேன். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி கேவலமான விலாக யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, மன்னிச்சிக்கோங்க. பட் ஓகே, பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சின்ன மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைனீஸில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஓகே, ஸோ இதில் வந்து அப்புறம் இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த சப்போஸ் வந்து நம்ம வந்து இது நம்ம போட்டுட்டு ஜாகிங் போகிறப்போ வந்து ஸ்லிப் ஆகாமல், இல்லை தண்ணியில் நடக்கிறப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டியாக ஃபோன் விழாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக இந்த லாக், இந்த டேகிங் போட்டிருக்காங்க. இதை நம்ம இந்த சைடில் போடணும். இதில் கட்டிட்டு இதில் ஃபோனை வந்து ஃபோனுடைய கவரில் இந்த இது லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு பண்ணணும் எப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் பார்த்தாலே பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கவரில் என்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. பார்த்தா இது ஒரு எக்ஸ்ட்ரா இது மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஒரு இந்த மாதிரி டேக் மாதிரி தான் இருக்குது, பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஒரு வழியாக தலைவரை அப்படி நிற்க வச்சுருக்கேன். நிற்க வச்சுட்டு இதில் வந்து இந்த மேக்னெட்டிக் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஐஃபோன் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, செக்கிங்க்காக. இந்த ஓகே, இன்னொன்று வந்து இந்த ரிம்மில் வந்து ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடில் மட்டும்தான் மேக்னெட், அந்த சைடு வந்து இரும்பு. ஓகேவா? ஸோ வச்சு பார்க்கலாம் எவ்வளோ செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, எவ்வளோ ஷேக் பண்ணாலும் விழல. பயங்கர விருப்பாக இருக்குது. ஓகே, தைரியமாக போகலான்னு நினைக்கிறேன். இந்த கனெக்டரை இதில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு.
அவ்வளோ நீங்கள் உங்கள் கழுத்தில் மாட்டிட்டு வீடியோ எடுக்க வேண்டியதுதான். சும்மா டெஸ்ட் வீடியோ எடுத்து பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ அப்படியே ஓகே. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கு நம்ம ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டிக்கரை நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் பின்னால் ஒட்டிட்டு இந்த ஃபேஸில் மேக்னெட் இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி ஒட்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே உட்காந்துக்கும். ஓகே, இந்த டேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராப்பு, எப்படி போடுறதுன்னு தெரில. சரி, நீங்கள் வந்து வீடியோ ஈஸியாக இருக்கும், யூசர் மேனுவலே போட்டிருப்பாங்க, பார்த்து நீங்கள் அந்த சேஃப்டி எப்படி இது போடணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். வேறு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சாரி ஃபார் அ வெரி டிஸ்டர்ப் வீடியோ. இது மாதிரி இந்த டிவைஸ் இல்லாததுனால எப்படிலாம் நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது, அந்த கஷ்டத்தை காமிக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், லைட்டிங் கூட போகிறதா இருக்குது. பட் எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye guys.